குழந்தைங்க எப்படி கொடுத்தாலும் சாப்பிடவே மாட்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புறத விட, அவங்களுக்கு பிடிக்காத ரெசிபிய கூட நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணி சூப்பரா ரெடி பண்ணி பிரசன்டேஷன் குடுத்தீங்கன்னா, எப்படியாப்பட்ட பொருளும் உள்ள இறங்கிடுங்க. அப்படிதான் என்னோட பாப்பாவுக்கும் நான் பார்த்து பார்த்து செஞ்சு குடுத்துட்டுருப்பேன். இன்னைக்கு இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரட் பொடி தோசை தான் ரெடி பண்ணியிருந்தேன். கேரட் பொரியலா குடுத்தா இறங்குதோ இல்லையோங்க, இப்படி குடுத்தா சூப்பரா காலி பண்ணி எடுத்துட்டு வந்துருவா. இதுக்கு சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் டொமேட்டோ சட்னி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரே ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக ஜீரகம் அண்ட் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு அண்ட் அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணி ஒரே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சாட்டே பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் போல இறக்கி எடுத்திங்கன்னா சூப்பராக சட்னி ரெடி ஆகிடும். இந்த கேரட் பொடி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி. உங்களுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை நீங்கள் கொடுத்து அனுப்புங்க. கண்டிப்பாக உங்கள் பசங்களும் காலி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அண்ட் இதே மாதிரி மோர் ரெசிபிஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எனக்கு இப்போ ஆஃபீஸ் கிளம்புற டைம் வந்தாச்சு. நான் நெக்ஸ்ட் ஷார்ட்டில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்.